பேக் டு பிங்க்ஸ் கிச்சன் தமிழ். இன்றைக்கி நம்ம புதினா இஞ்சி டீ எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப ஹெல்த்தியான டீ ரெசிபி. உங்களோட இம்யூனிட்டியை நல்லாவே பூஸ்ட் பண்ணும். இதை வாரத்தில் ஒரு தடவை குடிச்சிக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா எனர்ஜி லெவல்ஸும் பூஸ்ட் ஆகும். ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். ஸோ இந்த ரெசிபியை பார்க்குறதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துட்டு வந்துடலாம். ஒரு பேனை சூடு பண்ணிக்கோங்க. அதில் 2 கப் தண்ணி சேர்த்துருங்க. இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஞ்ச புதினா இலைகளை சேர்த்துக்கோங்க. எப்போவுமே காஞ்ச புதினா இலையில் நிறைய ஃப்ளேவர் இருக்கும். நீங்கள் ஃப்ரெஷ் புதினா இலையில் ஒரு 2 மணி நேரம் வெயிலில் வச்சுட்டு அப்புறமா கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா ஹை ஃப்ளேமில் கொதிக்கட்டும். அப்போ தான் இந்த தண்ணியில் நல்லா மின்ட்டோட ஃப்ளேவர்ஸ் எல்லாம் அப்சர்வ் ஆகும். இப்போ நல்லா கொதிச்சிட்ருக்கு. ஸோ இந்த ஸ்டேஜில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பனங்கல்கண்டு சேர்த்துக்கோங்க. உங்கள்கிட்ட பனங்கல்கண்டு இல்லைன்னா நீங்கள் தேன் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா கொதிச்சிட்ருக்கு. ஸோ இந்த ஸ்டேஜில் ஒரு சின்ன துண்டு இஞ்சி இடித்து சேர்த்துக்கோங்க. இது ஒரு 1 நிமிஷம் போல் நல்லா கொதிக்கட்டும். இப்போ 1 நிமிஷம் ஆயாச்சு. தண்ணியோட கலரும் நல்லா லைட் க்ரீன் கலருக்கு மாறி இருக்கும். ஸோ இந்த ஸ்டேஜில் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடுங்க. இதை ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் அப்படியே ரெஸ்ட் பண்ண விட்டுருங்க. ஒரு 10 செகண்டுக்கு அப்புறமா இந்த டீயை வடிகட்டிடுங்க. இப்போ நமக்கு சுவையான புதினா இஞ்சி டீ சூப்பராக ரெடி ஆயாச்சு. இதை நல்லா சூடாக சர்வ் பண்ணி உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட என்ஜாய் பண்ணுங்கள். ரொம்பவே ஹெல்தி அண்ட் ஈஸியான புதினா இஞ்சி டீ ரெசிபி உங்களோட இம்யூனிட்டியை நல்லா பூஸ்ட் பண்ணும். ஸோ கண்டிப்பாக இந்த புதினா இஞ்சி டீ ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னொரு சூப்பரான ரெசிபியோட உங்களுக்கு பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். உங்களுக்கு ரெசிபிஸ் இங்கிலீஷில் பார்க்கணுன்னா பிங்க்ஸ் கிச்சன் சேனலை பாருங்கள். சேனலோட லிங்க் நான் அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். மறக்காமல் செக் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.